வணக்கம். உண்மையிலேயே லசந்த விக்ரமதுங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டு என்னுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. உண்மையில் லசந்த விக்ரமதுங்கவை பற்றி கூறப்போனால் அவர் ஒரு சிங்கள ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக அனைத்து இன மக்களோடும் ஒன்றிணைந்து சேவை செய்த ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இலங்கையின் பிரபல ஊடகமான சக்தி சிரச ஊடகங்கள் தாக்கப்பட்ட போது அன்று அந்த தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் சென்று பார்வையிட்டு வந்து அடுத்த நாள் அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஆனால் அவரது கொலையிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது என்று அவரது உடலங்கூட தோண்டி எடுக்கப்பட்டு அந்த அந்த நீதிமன்றத்தில் கூட அவர் கூறிய ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தாலும் அந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இன்று இலங்கையில் பல ஊடகவியலாளர்களை இழந்திருக்கிறோம். அதில் எக்னலிகொட, லசந்த, சிவராம், ஸ்ரீதரராஜன், நிமலராஜன் போன்று பல ஊடகவியலாளர்களை இழந்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டு லசந்த விக்ரமதுங்கவுக்கு நினைவு தினம் இடத்துக்கு வந்து இவர்களுக்கான நீதியை வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் ஆட்சி செய்து வருகின்றது. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கின்றோம், இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கிய வாக்குறுதி என்ன? ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று கூறியிருந்தார்கள். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்து விட்டது. என்ன நீதி நீங்கள் பெற்று தந்திருக்கின்றீர்கள்? இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களது மரணத்துக்கான விசாரணையை கூட இதுவரையில் நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கூறுகின்றோம், ஊடகவியலாளர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் நாங்கள் இவர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவோம். காலாகாலமாக நாங்கள் உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் போராட்டங்களையும் நினைவு தினங்களையும் தான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஆட்சியிலாவது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உயிரிழந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுக்கு இன்னொரு படி சென்று இவர்களுக்கான சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.